ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 7 ஏஜ் ப்ராப்ளம்ல பார்க்குறோம். தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்குத்தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் இருவரின் வயது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரெண்டு பேரோட வயதுகளின் விகிதம் 4:1ங்கிற ரேஷியோ இருக்கு. இந்த ரெண்டு பேரோட வயதுகளின் பெருக்குத்தொகை என்ன சொல்றாங்க, பெருக்குத்தொகை வந்து எவ்வளவு வரும்ன்றாங்க அப்படின்னா 196 வரும்ன்றாங்க. ஸோ நம்ம ரேஷியோன்னு வரும்போது அது 4:1 அப்படின்னா நம்ம 4xன்னு எடுத்துக்கலாம், 1xன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு 196 அப்படின்றது கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 1 4 x × x x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 196. இந்த 4xல 4x ஸ்கொயரில் 4 இந்த சைடில் இந்த சைடு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 டிவைடட் பை 4 ஆயிரும். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ இது 1 டைம் 4 டேபிளில் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49 டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 அப்படின்னா அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறத எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 49 வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 7 × 7 ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது இந்த ரெண்டு உறுப்புகளில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்றது இந்த ரெண்டு உறுப்புகளில் ஒரு உறுப்பை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது 2xக்கு ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம், 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதுதான் ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4ங்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது, 1:7 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4×28 மகனோட வயது 7. 5 வருடங்களுக்கு ப்ளஸ் 5 வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டு பேரோட வயதுகள் கூடயுமே நம்ம வந்து ஒரு 5 வருடங்களை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரெண்டு பேரோட வயதுகளுக்கு கூடயுமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 33:12ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியும். எப்படி ஷார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 11 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. ஸோ 11:4ங்கிறது தான் நமக்கு தேவையான வயதுகளின் விகிதம். 5 வருடங்களுக்கு பிறகு 11:4ங்கிற ரேஷியோவில் இருக்கும். தேங்க்யூ.